எனது அன்பார்ந்த வணக்கம். இந்த என்னை அறிமுகப்படுத்தும் போது அறிமுக உரை என்றே அறிமுகப்படுத்தினார்கள். அறிமுக உரை என்பது அன்னை தெரசா அவர்களை பற்றி நான் இங்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அகில உலகத்தையும் தன் அன்பால் ஆட்கொண்டு மனித நேயத்தை மண்ணில் விதைத்து யாரும் எட்டி பிடிக்க முடியாத ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்து மண்ணுலகிலும் சரி விண்ணுலகிலும் சரி இன்று உலகம் உள்ள வரைக்கும் அழியாத ஒரு புகழை பெற்ற அருமையான ஒரு புனிதை அன்னை தெரசா அவர்களை பற்றி நான் எதுவும் கூற வேண்டியதில்லை. அவர்களை பற்றி எடுத்து கூற வேண்டுமானால் ஒரு நாள் போதாது. அவர்களுடைய பணியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம், நீங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அத்தகைய நிறைய பணிகளை இந்த மண்ணுலகிற்கு அவர்கள் செய்து காட்டினார்கள். மனித குலத்திற்கு அவர்கள் பணியாற்றினார்கள். இருப்பினும் அவர்களது பிறந்த நாள் விழாவிலே அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பாவது எடுத்து கூறாமல் இருந்தால் அது சரியாக இருக்காது என்ற எண்ணத்தில் ஒரு புத்தக குறிப்பை மட்டும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களது இது சிறகுகளின் நேரம் என்ற ஒரு புத்தகத்தில் அன்னை தெரசாவை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள். அன்னை தெரசா அவர்கள் ஒரு கனவு கண்டார். அவர்கள் கடவுள் முன் இருக்கிறார்கள். உடனே இறைவன் அவர்களை பார்த்து, தெரசா, நீ பூவுலகில் இந்த மானிட குலத்திற்கு நீ செய்த பணிகளை நான் பார்த்து கொண்டேதான் இருந்தேன். அதனால் நீ சொர்க்கத்துக்கு போ என்று ஆணையிடுகிறார் இறைவன். உடனே தெரசா பதில் மொழியாக, அந்த சொர்க்கத்தில் ஏழைகள் உண்டுமா, வறியவர்கள் உண்டுமா, நோயாளிகள் உண்டுமா என்று பதில் கேள்வி கேட்கிறார். உடனே இறைவன் சொல்கிறார், சொர்க்கம் என்பது அப்பழுக்கற்ற ஒரு பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய இடம். அங்கே நோயாளிகளுக்கும் வறியவர்களுக்கும் இடமேது அப்படி என்று இறைவன் கேட்கிறார். உடனே அன்னை தெரசா சொல்கிறார், நோயாளிகளும் வறியவர்களும் துன்புறுவோரும் அங்கே இல்லை என்றால் அந்த இடமே எனக்கு வேண்டாம். இரக்கம் பிறப்பதற்கு இடமில்லை என்றால் எனக்கு அங்கு இடமேது அப்படி என்று அன்னை கூறுகிறார். உடனே கடவுள் சொல்கிறார், அப்போது உன் விருப்பம்தான் என்ன? கல்கத்தா நகர வீதிகளிலே சாக்கடை ஓரத்திலே உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி எந்த விதமான ஆறுதலுமின்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் தவித்து கொண்டிருக்க நான் சொர்க்கத்தில் பேரின்பத்தை அனுபவிக்க விரும்பவில்லை. எல்லோரும் அந்த இடத்தை பார்க்கும்போது இது ஒரு நரகம் என்றே கூறுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் வாழும் அந்த இடம்தான் எனது சொர்க்கம். அதனால் என்னை அங்கேயே அனுப்பிவிடுங்கள் என்று கேட்கிறார்கள். உடனே இறைவனும் உன் விருப்பப்படியே செய்கிறேன், நீ பூலகத்திற்கு போ என்று கூறுகிறார். இது அன்னை தெரசா ஆற்றிய பணிகளை மகிழ்ந்து புகழ்ந்து திரு கவிக்கோ அவர்கள் தனது புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உண்மையும் அதுதான். பூவுலகில் மட்டுமல்ல, நிலவில் கூட 1969ஆம் ஆண்டு மனிதன் முதலாக நிலவில் காலடி எடுத்து வைத்தபோது ஒரு சகோதரி அன்னையை பார்த்து கேட்டார்கள், அன்னையே, சந்திரனில் நீங்கள் கால் வைக்க முடிந்தால் போவீர்களா அப்படி என்று கேட்டார்கள். இந்த அன்னை என்ன பதில் கூறினார்கள் என்றால், அங்கும் ஏழைகளும் வறியவர்களும் நோயாளிகளும் இருந்தால் நான் அங்கும் சென்று பணிபுரிவேன் என்று கூறினார்கள். அப்படிப்பட்ட ஓர் அன்னையைத்தான் நாம் இன்றைக்கு நமது அறக்கட்டளையின் சொந்தக்காரியாக்கி அந்த அன்னை காட்டிய வழியிலே பயணம் செய்ய உறுதி பூண்டு கடந்த 28 ஆண்டுகளாக அவர் வழியிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை பெற்றெடுங்கள், உங்களால் வளர்க்க முடியாவிட்டால் குப்பை தொட்டியில் வீசாதீர்கள், என்னிடம் தாருங்கள் என்று கேட்டார்கள். நான் வளர்த்து கொள்கிறேன் என்றார்கள். அதனால்தான் நீ கருவுற்றிருந்தால் 1 or 2 குழந்தைகளுக்குத்தான் தாயாகி இருப்பாய், நீ கருணையிட்டதால் 1000 குழந்தைகளுக்கல்லவா தாயானாய் என்று பாடினார்கள். அதுதான் உண்மை. அந்த அன்னை 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி இறந்தார்கள். இறந்தபோது கல்கத்தா நகர வீதிகளெல்லாம் ஒரே அழுகுரல், மக்கள் எல்லாம் அலறி அடித்துக்கொண்டு அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். உலக தலைவர்களெல்லாம் வருந்தினார்கள், இரங்கல் செய்தி வெளியிட்டார்கள். அவர்களது இறுதி ஊர்வலத்தின் போது உலக நாடுகளிலிருந்து பல தலைவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள்.
இந்தியாவின் மிகப்பெரிய மரியாதையான இராணுவ வண்டியிலே அவர்களது உடல் ஏற்றப்பட்டு ஊர்வலமாக அடக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த காட்சிகளை நமது நிறுவனர் டாக்டர் ஜி.கே. தாஸ் அவர்களோடு இணைந்து நானும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் நாங்கள் இருவரும் இதை குறித்து பேசிக்கொண்டோம். இந்த அன்னைக்கு இவ்வளவு அழுகுரலும் இவ்வளவு ஒப்பாரியும் இந்த கல்கத்தா நகர வீதிகளிலே இந்த உலக மக்களிடையே இந்த உலக தலைவர்களிடையே கேட்கிறதென்றால் இந்த அன்னை சாதித்தது மிகப்பெரியது. இந்த அன்னையை போல் நான் சாதிக்க முடியாவிட்டாலும் இந்த அன்னையின் காலடி சுவற்றை பின்பற்றி ஒரு சிறு கடுகளவாவது நமது வாழ்க்கையிலும் நம்மால் முடிந்ததை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு நாங்கள் முடிவெடுத்தோம். உடனே அதே ஆண்டிலே அந்த 97ஆம் ஆண்டிலே அறக்கட்டளை நிறுவுவதற்கு வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு முறைப்படியான பதிவுகள் செய்து நாங்கள் ஆரம்பித்தோம். இன்று 28 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. அன்னை தெரேசா அவர்களுடைய பயணம் மிக கடினமானது. அதே போன்றுதான் ஆரம்ப காலத்திலும் எங்கள் பயணமும் மிக கடினமானதாகத்தான் இருந்தது. கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முரடான பாதையில் தான் நாங்கள் பயணம் செய்தோம். ஆரம்ப காலத்தில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்திருக்கிறோம், எங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய ஏதாவது தாருங்கள் என்று கேட்டால் நிறைய பேர் எங்களை எள்ளி நகையாடினார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பிறரிடம் நான் அதிகமாக கேட்பதில்லை, உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நமது நிறுவனர் டாக்டர் ஜி.கே. தாஸ் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நண்பர்கள் வட்டாரமும் அதிகம், அவர்கள் கேட்க தயங்குவதும் கிடையாது. யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி அறக்கட்டளை நிறுவி இருக்கிறோம், ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய ஏதாவது தாருங்கள் என்று கேட்பார்கள். அப்போது பலர் எங்களை ஏளனமாக, அதாவது அவர் கேட்டார் என்றால் அவரிடத்தில் சொல்ல மாட்டார்கள், அவர் கூட நான் இருப்பதால் என்னிடத்தில் சொல்வார்கள், என்ன உங்கள் நண்பர் இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு கிண்டல் செய்வார்கள். அன்னை தெரேசா அவர்கள் இந்த அன்பு பணியை ஆரம்பிக்கும் போது அவர்கள் கையில் இருந்தது வெறும் 5 ரூபாய். உடனே எல்லோரும் அவர்களையும் அப்படித்தான் கிண்டல் செய்தார்கள். இந்த 5 ரூபாயை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அன்னை என்ன பதில் கூறினார்கள் தெரியுமா? 5 ரூபாயும் ஆண்டவன் அருளும் இருந்தால் நான் சாதித்து காட்டுவேன் என்று சொன்னார்கள். சாதித்தே காட்டினார்கள். அதே மாதிரி எங்களுக்கும் யார் ஏளனம் புரிந்தாலும் யார் எள்ளி நகையாடினாலும் எங்களது விடாமுயற்சியும் அந்த அன்னையின் அருளும் இருப்பதால் 28 ஆண்டுகளாக எங்களால் முடிந்ததை ஏழை எளிய மக்களுக்கு நல உதவிகளை வழங்கி வருகிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக எப்போதுமே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் கூறுவார் என்னிடம், நாம் ஒரு தியான மண்டபம் அமைக்க வேண்டும், குறைந்தபட்சம் 100 அல்லது 150 பிள்ளைகளுக்காவது ஏழைகளுக்காவது உணவளிக்க வேண்டும் என்று எப்போதுமே கூறிக்கொண்டே இருப்பார்கள். அது ஒரு லட்சியம். நாங்கள் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த வரைக்கும் அந்த லட்சியம் நிறைவேற வாய்ப்பில்லாமல் போனது. அன்னையின் அருளால் 2022ஆம் ஆண்டு சூளைமேட்டிலே ஒரு நல்ல கட்டிடம் விலைக்கு வாங்கினோம். அந்த கட்டிடம் நல்ல வசதியாக கிட்டத்தட்ட 10,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு 3 மாடிகளை கொண்ட கட்டிடமாக எங்களுக்கு அன்னை அவர்கள் அமைத்து கொடுத்தார்கள். அதை வாங்கி நாங்கள் அதில் சில ரினோவேஷன் ஒர்க்ஸ், சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி முதலாக நாங்கள் அதில் நிறுவியது மெடிடேஷன் சென்டர், தியான மண்டபம். அன்னையின் திருவுருவச் சிலையை அதிலே நிறுவி மன அமைதியின்றி தவிப்பவர்கள் அனைவரும் அதிலே அமர்ந்து தங்களுடைய துன்பங்களையும் மறந்து ஒரு முழுமையான ஒரு தியானம் செய்யக்கூடிய அளவிலே அந்த தியான மண்டபம் மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பலரும் இன்று அங்கு அமர்ந்து ஏழை எளிய மக்கள் அமர்ந்து தியானம் செய்து அவர்கள் மன அமைதி பெறுகிறார்கள். நீங்களும் அந்த தியான மண்டபத்திலே அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று உங்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இங்கு நாம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்னால் பரதநாட்டியம் பார்த்தீர்கள், இந்த கலாலயா டான்ஸ் குழுவினரின் நாட்டியம் பார்த்தீர்கள். இவை எல்லாம் நமது அந்த கட்டிடத்திலே இயங்கி வருகிற பணிகள். இன்னும் ஏழை எளிய குழந்தைகள் பயன்பெற இலவச டியூஷன் நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளி செல்லும் மாணவர்கள் தங்கள் அரிய நேரத்தை வீணாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் நாட்டின் கண்கள், அவர்கள் சுயமாக தொழில் செய்து தங்கள் கால்களிலே நிலைத்து நிற்க வேண்டும், யார் துணையுமின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வண்ணமாக அங்கு ஒரு தையர் பயிற்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது.
இவ்வாறு பல திட்டங்கள் அந்த கட்டிடத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது ஒரு முத்தாய்ப்பான திட்டம் பசி. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தை பசி. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், இவையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்பதுதான். எல்லா மதமும் அனைத்து மதங்களும் போதிப்பது ஒரே ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தான், பசிக்கு உணவு கொடு. நபிகள் நாயகம் கூறுகிறார், அண்டை வீட்டான் பசியோடு இருக்க அவன் பசியோடு இருக்கிறான் என்று அறிந்த பின்னரும் தான் மட்டும் உண்டு உறங்குபவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று கூறுகிறார். சுவாமி விவேகானந்தர் என்ன கூறுகிறார்? பசியோடு இருப்பவனுக்கு உணவு கொடு, கல்வி அறிவில்லாதவனுக்கு கல்வியை புகட்டு என்று கூறுகின்றார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேனே என்று கூறின வள்ளலார் என்ன கூறுகின்றார்? பசிக்கு உணவு கொடு என்று கூறுகின்றார். உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளியான சாலமன் ராஜா என்ன கூறுகிறார்? உன் எதிரியாக இருந்தாலும் பசிக்கு உணவு கொடு, தாகத்துக்கு தண்ணீர் கொடு என்று கூறுகின்றார். ஸோ அனைத்து தரப்பினரும், அனைத்து மதங்களும், அனைத்து மக்களும் பசிக்கு உணவு கொடுக்கிறதையே ஏற்றுக்கொண்டு செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமது நிறுவனர் அவர்கள் அந்த கட்டடம் வாங்கிய உடனேயே சொல்வார்கள், தினமும் நாம் குறைந்தபட்சம் 100 அல்லது 150 நபர்களுக்காவது மதிய உணவு அளிக்க வேண்டும், ஏழை எளிய மக்கள் பட்டினியாக இருக்கக்கூடாது, பசியால் வாடக்கூடாது என்று எப்போதும் கூறிக்கொண்டே இருப்பார்கள். நாங்களும் அதை பற்றி மிகவும் சிரமப்பட்டு சிந்தித்து இதை செயல்படுத்த முடியுமா முடியாதா என்ற ஏக்க உணர்வோடு, சரி எப்படியும் ஆரம்பித்து தான் பார்ப்போமே என்று ஒரு முடிவோடு நாங்கள் அந்த திட்டத்தை 2023 நவம்பர் 15ஆம் தேதி நமது சென்னை மேயர் பிரியாராமன் அவர்கள் தலைமையில் அதை ஆரம்பித்தோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர இதர நாட்களில் 100 முதல் 150 ஏழைகளுக்கு நல்ல சுவையான உணவினை நாங்கள் வழங்கி வருகிறோம். ஏழை எளிய மக்கள் வந்து அந்த உணவை உண்மையிலேயே சாப்பிடும்போது நீங்கள் எவ்வளவுதான் பணம் சேர்த்தாலும், பொன் சேர்த்தாலும், பொருள் சேர்த்தாலும் மனிதனுக்கு போதும் என்ற எண்ணமே வருவதில்லை. ஆனால் இந்த வயிறு பசிக்கு உணவு சாப்பிட்டு அவர்கள் வயிறார சாப்பிட்டு முதல் தடவை சாப்பிடுகிறார்கள், 2வது தடவை வாங்கி சாப்பிடுகிறார்கள், 3வது தடவை சாப்பிட்டு ஐயா போதும் என்று சொல்லும்போது அவர்கள் முகத்தில் ஒரு புன்னகை வருது பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய சொத்து. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் வயிறார உணவு உண்ண அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக அன்னையின் அருளால் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டங்களை செயல்படுத்த நல்ல உள்ளங்கள் பலர் உதவி செய்கிறார்கள். பலர் தங்கள் பிறந்த நாள், திருமண விழாக்கள், நினைவு நாட்கள் கூட அங்கே வந்து அந்த ஏழை எளிய மக்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த நேரத்தை செலவழித்து அவர்களுக்கு உணவளிக்கிறார்கள். இன்றைக்கு கூட அன்னை பிறந்த நாளிலே ஒரு குழந்தையின் முதல் பிறந்த நாள், அவர் வந்து அந்த குழந்தைக்கு அங்கேயே அந்த குடும்பத்தினர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து மகிழ்ந்து அவர்கள் கொண்டாடினார்கள். நிறைய நிறைய நல்ல உள்ளங்கள் இதற்காக உதவி வருகிறார்கள். அவர்களுக்கு எங்கள் அறக்கட்டளை சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அறக்கட்டளை நிறுவனரும் நானும் மட்டுமல்ல, எங்களோடு தொடர்ந்து நாங்கள் இட்ட பணியை எல்லாம் முகஞ்சுளிக்காமல் சுறுசுறுப்போடு செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கும் எங்களது அலுவலக பணியாளர்களையும் நான் இந்த நேரத்தில் பாராட்ட விரும்புகின்றேன். அதோடு எங்கள் அறக்கட்டளை பணிகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வரும் அன்னை தெரசா பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அன்னை தெரசா ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளும் நன்றிகளும். எனவே இந்த அன்னை தெரசா வழியிலே நாங்கள் மட்டும் பயணித்தால் போதாது, நீங்களும் இணைந்து எங்களோடு இணைந்து அன்னை தெரசா வழியிலே ஒரு நல்ல பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு இரக்கத்தோடு அவர்களை நாம் பார்க்க வேண்டும். அன்னை தெரசா கூறினார்கள், இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரைக்கும் இரக்கத்தோடு இருப்போமே என்று கருணை கண்ணை காட்டினார்கள். அந்த வழியிலே நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.